ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அமௌண்ட்டு சொல்லி வீடியோ போடணும் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மித்தவங்களுக்கும் எப்படிலாம் வந்து இதில் சேவிங் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தி சேவ் பண்ணலான்றதுக்கும் பற்றின வீடியோவாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். நான் அதிலே நல்லாவே சொல்லியிருந்தேன் 1000 ருபீஸ்ன்னு சொல்லி. அது அவங்க சரியாக கவனிக்கல போல். 2 பேருக்குன்னும்போது 2000 நான் அப்ராக்சிமேட்டாக போட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களால் அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சால் கூட நல்ல விஷயம் தான். நான் வந்து இவ்வளோ தான் பண்ணுறேன். உங்களால் ஒரு பிள்ளைக்கும் 2000 போடலாம், 5000 போடலாம். அது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய சேவிங்ஸ் தகுந்த மாதிரி, உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் போடுறது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிஸ்டர் பார்த்துட்டு இதுதானான்னு சொல்லி எனக்கு கிளாரிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது 1000 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பிள்ளைக்கு 5 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 ரூபா வரும். 60 மாதம் 60,000 ரூபா வரும் உங்களுக்கு. 60,000 ரூபான்னும்போது எனக்கு சொன்னது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வட்டி வந்து 12,000 ரூபா கூட போட்டு 72,000 ரூபா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ ஒரு பசங்களுக்கு 72,000 ரூபா. நீங்கள் 2 பிள்ளைக்கு அது மாதிரி போடுறீங்கனாக்கா அப்படியே டிவைட் பண்ணிக்கங்க. 1,44,000 ரூபா அப்படி வரும். இதுதான் அவங்க கேட்ட கிளாரிஃபிகேஷன் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 2000 போட்டிங்கன்னா அப்படியே அது டபுள் ஆகும் வட்டி வந்து. ஒருவேளை 5,000 ரூபா போட்டிங்கனாலும் அதே தான், அதே கால்குலேஷன் தான். 1,000 ரூபா போட்டிங்கன்னா 60,000 ரூபாய்க்கு 12,000 ரூபா வருது வட்டினா, நீங்கள் 5,000 ரூபா போடுறீங்கன்னா எவ்வளோன்றதை நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. அதுதான் போஸ்ட் ஆஃபீஸோட இது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு திட்டமும் இருக்குது, சொல்கிறேன்னு போன வீடியோவில் நான் அந்த சேவிங்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் போகும்போது சொல்லியிருந்தாங்க. அந்த சார் வந்து சொன்னார், ஒரு 2 lakhs வரைக்குமே இப்போ பெண்களுக்கான ஒரு திட்டமாக ஒன்று வந்திருக்குமா. அது வந்து எப்படின்னா மகிழா சம்மன்னு சொன்னார். அது வந்து உங்களால் 2 லட்ச ரூபா அது வரைக்கும் தான் நீங்கள் போட முடியும். அதுக்கு மேலே போட முடியாது. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அந்த காசை. 1 லட்ச ரூபா கூட போட்டுக்கலாம், அது உங்கள் சௌகரியம். ஆனால் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போட முடியாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 2 வருஷத்துக்கு அதை எடுக்கலாம் முடியாது. லாக் ஆகிடும் 2 வருஷத்துக்கு. அது 2 வருஷம் கழித்து நீங்கள் போய்ட்டு எடுக்க போனீங்கன்னா அதுக்கு வட்டி கொஞ்சம் கூடன்னு சொன்னார். 8%ஓ 8.5% தெரியல சொன்னார். அது வந்து உங்களுக்கு 34,000 ரூபா வட்டி வரும்னு சொன்னார் 2 lakhsக்கு. நல்ல ஒரு இதுதான். உங்களுக்கு வந்து காசு இருக்குது, எங்கேயாவது பேங்க்கில் வந்து வட்டி வராது, இல்லை வெளியில் வேறு எதுவும் எங்களுக்கு நகைலாம் ஜுவல்ஸ்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது, ஆனால் காசு நம்ம சேவ் பண்ணணும், வேறு மாதிரி சேவிங்ஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுங்களான்னு சொல்லி கேட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான். இது நகைச்சீட்டு 1000 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். அதுக்கு மேலே இப்போதைக்கு முடியாது என்னால். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்றதுனால நான் 1000 தான் போடுறேன். நகைச்சீட்டில் வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா என்னென்னு போய் கட்டுறது, 500 ரூபா என்னென்னு போய் கட்டுறது. நீங்கள் போய் கட்டும்போதே கூட பாருங்கள், நானே கட்டும்போது பார்ப்பேன். நிறைய பேர் வந்து 10,000 ரூபா போடுவாங்க, 15,000 ரூபா கட்டுவாங்க, 5,000 ரூபா கட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே ஐயோ நம்மளால் கட்ட முடியல, ஒரு 1000 ரூபா வச்சு நம்ம நிற்கிறோமே, அது மாதிரி நினைக்கக்கூடாது. 500 ரூபா வச்சு கட்டுறோமே, இதெல்லாம் நம்ம ஏன் போய் கட்டணும், ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் சங்கடப்படக்கூடாது. 500 ரூபாயா இருந்தாலும் உங்களுக்கு சப்போஸ் அது வந்து 11 மாதம் கட்டணும், 5,500 ரூபா வரும். அதுக்கு கூட நீங்கள் ஒரு கோல்டு எடுக்கலாம். 1000 ரூபா கட்டினாலும் 11,000 ரூபா வரும் உங்களுக்கு. அதுக்கும் ஒரு கோல்டு நீங்கள் வந்து கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து 11 மாதம் கஷ்டப்பட்டு கட்டி அந்த 11,000 நீங்கள் ஒரு சின்ன ஒரு 1 கிராம்லையோ 2 கிராம்லையோ 1.5 கிராம்லையோ எவ்வளோ அன்றைக்கி கோல்டு ரேட்டோ அந்த அளவு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். நம்மளால் முடிஞ்சது ஒரு 1000 ரூபா சேவ் பண்ணி ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேவிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இது எல்ஐசி வந்து இதுதான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இவ்வளோ தான் நான் பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறேன். மந்த்லியும் இருக்குது, இது மந்த்லியாகவும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அது உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 மாதம் 6 மாதம் இயர்லி பேமெண்ட்டும் இருக்குது. நான் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நான் கட்டுவேன். அதை தான் நான் போட்டிருக்கேன். மளிகை வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 3,000 ரூபா போட்டிருக்கேன். இது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 3,500 ஆகும். சில டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமு, ஒரு பூஜை, தீபாவளி அந்த மாதிரி டைம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அதிகமாக 4,000 ரூபா கூட வந்துடும் பட்ஜெட். அப்போ வந்து நிறைய பொருள் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும்.
ரூ. 3000 கம்மியாகவும் எடுப்பேன். 2800, 700 இது வந்து மாறுபடும். நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா ஆனால் ஒரு 3000 அந்த எடுத்து வச்சிடணும். இது நீங்கள் மல்லிகைனாலே ஒரு 3000 போட்டு வச்சுக்கோங்க. தண்ணீர் வந்து எங்களுக்கு கேன் தண்ணி இங்கே ரூ. 10 கேனு கிடைக்குது. சில இடத்துல எடுத்தாந்து போகிற இடத்துல ரூ. 30, ரூ. 40 கூட சொல்கிறாங்க. நாங்களே தான் போய் எடுத்துப்போம். தண்ணி போய் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 300 தான் ஒரு கேன் வந்து ரூ. 10. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 2 கேன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கேன் கணக்கு, 30 நாளைக்கு 30 கேன் கணக்கு. அப்போ ரூ. 300 போட்டிருக்கேன். கரண்ட்டு பில் ரூ. 900 நார்மலாக வரும். 300 யூனிட்டுக்கு மேலே தான் ஓடும். ஆனால் இப்போ 2 மாதமாக நான் சொன்ன மாதிரி அதிகமாக தான் கட்டியிருக்கேன். 2000க்கு மேலே கட்டியிருக்கேன். நான் இப்போ ஆனால் நார்மலாக கட்டுறது வந்து ரூ. 900. அதுக்குள்ளே கூட வரும். 850, 900, 960 இந்த 1000 ருபீஸ்க்குள்ளேயே வந்துடும். பால் வந்து 600 இது வந்து போட்டிருக்கேன். பால் வந்து இது வந்து அவங்களுக்கு நீங்கள் 1 லிட்டர் வாங்கினா இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா பால் விலை இப்போ ஏற்றிருக்காங்க. மொபைல் ரீசார்ஜும் ஏறி இருக்குது. அப்போலாம் 500 போட்டிருந்தேன் போன மாதம்லாம். இப்போ 600 போட்டு வச்சுருக்கேன். டிவி ரீசார்ஜும் ஏறிடுச்சு. இது வந்து அப்போலாம் 280 270 தான் இருந்தது. 300. காய்கறி 600 போட்டிருக்கேன். பழம் 600 போட்டிருக்கேன். நான்வெஜ் வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் இங்கே சைடில் எழுதிக்கிட்டே வருவேன். இந்த 4 வாரம் மந்த்லி வந்து சண்டே மட்டும்தான் எடுப்போம் நான்வெஜ். மற்ற நாள் எடுக்க மாட்டோம். மற்ற நாள் ஃபுல்லாக வீக் டேஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு சமையல் தான் இருக்கும். வெரைட்டி ரைஸ் ஒரு நாள் வச்சுருவேன். மீதி நாள்லாம் சாம்பார், கீரை, ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் பண்ணிவிடுவேன். சண்டே மட்டும்தான்னும்போது சண்டே ஒரு நாள் மட்டன் எடுப்போம், ஒரு சண்டே வந்து சிக்கன் எடுப்போம், ஒரு சண்டே ஃபிஷ் எடுப்போம். அந்த மாதிரி வரும்போது மட்டன் எடுக்கிற மந்த்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். சிக்கன்லாம் கம்மியாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எனக்கு நம்மளுக்கு அதில் நல்லாவே இதுவாகும். ஃபிஷ்ஷும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு மட்டன் மந்த்லி ஒன்ஸ் அந்த அளவு தான் எடுத்துப்போம். மற்றதெல்லாம் ஒரு வாரம் சிக்கனும் ஒரு வாரம் ஃபிஷ் அந்த மாதிரி போய்டும். அதில் இதுக்குள்ளே பார்த்துக்கிற மாதிரி வச்சுப்போம். அடுத்தது இன்னும் இந்த நகை கடன் நான் வச்சு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. இந்த நகை வச்சுருக்கேன். இதில் நான் இன்னும் ரூ. 1 கூட கட்ட ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்துலேருந்து கட்டணும்னு ஒரு இருக்குது. அப்படி கட்டினேன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ வட்டி கட்டினேன், எவ்வளோ அசல் கட்டினேன். ஏன்னா வட்டியே வரும் நிறைய. 6 மந்த்தாக வேறு கட்டலை. அதில் போய்ட்டு வட்டியும் கட்டலை, அசலும் கட்டலை. கட்டினேன்னா ஆனால் இது 2 மாதமாக எழுதின்னு வரேன். இதில் எல்லாம் ரூபா கூட கட்ட முடியல. போன மாதம் ஜூன் மந்த்தும் ஸ்கூல் ஓப்பனிங்கிறதுனால ஹெவியான செலவு. அதனால் என்னால் அதுக்கிட்ட போக முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொன்று ஒரு 2 டிப்ஸ் என்னென்னா, போய் நீங்கள் இது மைண்ட் செட் பண்ணிக்கணும், நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா அவங்களால நான் மீறாது சரியாக போகுதுன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் அது மீறாது. ஏதாவது ஒன்றில் லாக் ஆகிட்டு இது நம்ம சேவ் பண்ணும்போது நான் எப்படி ஆகும்னா, எக்ஸஸாக நீங்கள் ஏதாவது பண்ணுற செலவை கட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால், ஐயோ நம்மக்கிட்ட காசு கரெக்டாக தான் இருக்குது, நம்ம அதெல்லாம் 2000 கட்டிட்டோம் போது நம்மளுக்கு ஹோட்டல் சாப்பாடு நிறைய எடுக்கிறவங்களா இருந்தால் நாங்களும் எப்போயாவது வாரத்தில் பசங்க ஆசைப்பட்டால் வாங்குவோம் தான். ஆனால் அடிக்கடி நம்ம இல்லாமல் பார்த்துட்டா அதில் கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகும். நிறைய வந்து டெம்டேஷன் ஆகி பசங்களே ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ 4 தடவை பார்த்துட்டாங்கனாக்கா அவங்க அன்றைக்கே எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க, வாங்கி கொடுங்க, ஹோட்டலில் வந்து பிரியாணி வாங்கி கொடுங்க, சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க. அது மாதிரி ஒரு டெம்டேஷன் ஆகிற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த விஷயத்த வந்து ட்ரெஸ்ஸு விஷயத்தில் அதேமாதிரி பர்த்டே, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரினா ஓகே. மற்றபடி சும்மாலாம் வந்து ஆன்லைனில் பார்த்தேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது, இது நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது, இதை வாங்கி வைக்கலாம், அதை வாங்கி வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணவே கூடாது. என் வீட்டில் என் பொண்ணுமே சிரிக்கிறா, அவளுமே சொல்லுவாள், காட்டுவா வந்து அம்மா இந்த ட்ரெஸ் ஆஃபரில் வந்தது, இது போட்டால் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், காட்டில் போட்டு வைன்னுடுவேன். அது காட்டிலே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அதை நாங்கள் பர்ச்சேஸே பண்ண மாட்டோம். இப்போ என்ன ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை சரி பார்த்துக்கலாம் விடு அப்படி தான் போவோம். கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது பர்த்டே, தீபாவளி, பொங்கல்னால் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதிலலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. சும்மாவே ஒரு ஹேபிட். சில பேருக்கு அது ஒரு ஹேபிட். அப்படியே பார்க்கும்போதே ஒரு டெம்டேஷன் ஆகும். ஐயோ இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் வரும். இப்போ கூட கூழ் படைக்கும்போது புடவை எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். நானுமே ஒரு புடவைக்கான பட்ஜெட் தான் போயிருக்கிறேன். என்கிட்ட வேறு காசும் இல்லை. ஆனால் அங்கே எடுத்து கொடுக்குற அந்த சேல்ஸ்மேன் பாருங்களா, அவங்க நம்மளை எப்படியாவது எடுக்க வைக்கணுன்றது தான் அவங்களோட மோட்டிவ்.
அப்போ நான் 2, 3 சாரீ செலெக்ஷன் பண்ணி நல்லா இருந்தது. செலெக்ஷன் எல்லாமே நல்லா சொல்லக்கூடாது, சும்மாவே சூப்பராக இருந்தது. எல்லா செலெக்ஷனுமே சாரீ பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசை வரும். எடுத்துடலாம், 2 புடவை கூட எடுத்துக்கலாம், என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. அவரும் சொன்னார், நீங்களாம் வச்சே பார்க்காதீங்க மேம், உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மைண்டை வந்து இது பண்ணி அவங்களுக்கு அதான் வேலை, அவங்களுக்கு அப்படி அது கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான். ஒன்று ட்ரெஸ் எடுக்க வராங்கன்னா அவங்க 4 ட்ரெஸ்ஸாக எடுக்க வைக்கணும், அவங்களுக்கு அதான் வேலை. நாம் என்ன பண்ணிடுவோம், அவங்க சொல்கிறத வந்து டெம்டேஷன் ஆகி நமக்குமே பிடிச்சிருக்கும் புடவையும் எடுத்து, மேம் நீங்கள் அடுத்தடெல்லாம் வந்தோன்னா இந்த கலெக்ஷன் இருக்கவே இருக்காது நிறைய என்கிட்டையுமே. நான் இல்லை சார், நாங்கள் அடுத்தடுத்தலாம் எங்களுக்கு வேலை இருக்குது, வரலட்சுமி பூஜை இருக்குது, அப்போல்லாம் வந்தால் எடுப்போம், இப்போதைக்கு இது ஒன்று போதும் மனசடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தாலும் நானுமே அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு 2 புடவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். 500 ரூபாயிலே வேலையை முடிச்சுன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் சில விஷயங்கள ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கில் போய் நீங்கள் மாட்டிக்காமல் அப்படியே நீங்கள் அந்த கண்ட்ரோலாகவே நீங்கள் அதை கொண்டுட்டு போனீங்கன்னா கண்ட்ரோலாக நீங்கள் வந்துடலாம் வெளில. சில இடத்துல நம்ம ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து நம்மளே மீறி நம்ம இதாகிடுவோம். அதை மட்டும் பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து இல்லை பக்கத்தில் பார்த்து அவங்க இதை எடுத்துட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, நம்மளும் உடனே வாங்கிடணும், நம்மளும் அதை செய்யணும்னு கடன்பட்டு வாங்காதீங்க. அது ஒன்று தான். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கூட பக்கத்துலேயே தான் எனக்கு ஸ்கூலு, வீட்டிலேருந்து ஒரு 3-4 தெரு தள்ளி தான் இட்டுன்னு போய் எல்கேஜிலேருந்தே தூக்கிட்டு போய் விட்டேன், நடத்தி கொண்டு போய் விட்டேன். 2 பசங்களான பிறகு ஒரு பசங்களை தூக்கிட்டு ஒரு பசங்களை கையில் பிடிச்சிட்டு போவேன். 2 பசங்களையும் ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விடுவேன், லஞ்ச் எடுத்துன்னு போய் வைப்பேன், திருப்பி போய் கூப்பிட்டு வருவேன். இத்தனைக்குமே நடந்தே தான் போவேன், நடந்தே தான் வருவேன். என் கூட வந்தவங்க நடந்து வந்தாங்க, கொஞ்ச நாள்லேயே வண்டி வாங்கினாங்க, கொஞ்ச நாளில் நல்லா ஓட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அது மாதிரி பண்ணாங்க. என்னை கூட ஒரு கிண்டலாக கூட கேட்பாங்க, ஏங்க நடந்தே வரீங்க, ஒரு வண்டி வாங்கிக்க வேண்டியது தானே கூட கிண்டல் பண்ணுவாங்க. இல்லைங்க வாங்கிக்கலாம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அவங்க ரொம்ப வந்து பேக் தூக்க முடியல, 2 பேர் பேக்கையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஷோல்டர் பெயின் இருந்ததுனால ஒரு சைக்கிள் வாங்கி சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு வருவேன், பிள்ளைங்களை நடத்தி கூட்டுக்கிட்டு. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னுமே என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி கூட கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய தடவை சொன்னார், ஸ்கூட்டி வாங்கிக்கோ நிறைய வாய்ப்பு இருந்தபோதெல்லாம் சொன்னார். ஒரு 60,000 70,000 இருக்கும்போதெல்லாம் வாங்கிக்கோனாரு. நான் அப்போல்லாம் வேணாம், அதில் எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டதோ, நமக்கு கிட்ட தானே இருக்குது ஸ்கூல், ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல, அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி தான் யோசித்தேன். 2வது அதுக்கு ஒரு கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட வேணாம் அப்படின்னு. இப்போ வந்து எடுக்கணுன்னாலும் வண்டி விலையும் இப்போ 1,4 லட்ச ரூபா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எடுக்கணுன்றது இருந்தாலும் ஆசை இருக்குது. ஆனால் நம்மளால இப்போ இஎம்ஐ இதில் ஏதாவது ஒரு நகை கடன் ஏதாவது ஒன்று முடிஞ்சால் தான் நம்ம அடுத்தது போகணும். அது மாதிரி உங்களுக்கு கடன் இருக்கும்போதே நீங்கள் கடனில் போய் திருப்பி கடனில் சுழண்டு மாட்டிக்காதீங்க. அது ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். இதனால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நடந்து போகிறது நல்லது தான், ஆரோக்கியம் தான். அப்படியே நம்ம வண்டியில் தான் போனால் தான் நம்மள எல்லோரும் இது பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான். நாம் எப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை அடுத்தவங்களுக்காக மாற்றிக்கணும், அடுத்தவங்களுக்காக வாழணுன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது. நம்ம எளிமை நம்மளுக்கு இருந்தால் போதும். அதுக்காகவே அதுக்கான ரெகக்னேஷன் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இருந்தால் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து காசு இருக்குது, இந்த பொருள்லாம் நம்மளுக்கு வேணும் தான்னாக்கா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் வந்து வாங்கியே தீரணும், வாங்கியே ஆகணும், நகையை வச்சோ கடன் இஎம்ஐ வாங்கி அப்படி போய் மாட்டிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நாங்கள் வந்து உடனே அப்படியே இன்றைக்கி நினச்சிட்டு நாளைக்கு போய் வாங்கின மாதிரி இருக்காது. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்குவோம். சரி வாங்கியே ஆகணுன்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் அப்போ வாங்குவோம். சொல்லி அந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சப்போஸ் அப்படி பண்ணாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டருக்கும் நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கும் மறுபடியும் வந்து இப்போ இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க இல்லை ஏற்கனவே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறுபடியும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.